இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ரேக்ஸ் டு ரிச்சஸ். அப்படி யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேக்ஸ் டு ரிச்சஸ்னா நம்ம தெருவோரமாக குப்பை பொறுக்கிறாங்க இல்லையா, அந்த நிலமையிலேருந்து அரண்மனை மாதிரி வாழ்கிற நிலமை கதையில் கேட்டிருப்போம், அப்படி அது காமிக்காக படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான். குப்பை, வீடு இல்லை, லெட்டின் பாத்ரூம் இல்லை, கரண்ட்டு இல்லை, ஓலை வீடு, படிப்பு இல்லை. நீங்கள் ஒருவரும் இங்கே இருக்கும்போது எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்த நான், என் குடும்பம் இன்னைக்கு, எங்கள் பாட்டி இல்லை, எங்கள் பாட்டி கரண்ட்டு கூட பார்க்காம செத்து போயிட்டாங்கன்னு அந்த ஒரு வருத்தம் தான் சின்னதாக மனசில் இருக்குது. இன்றைக்கி கார் இருக்குது, ஏசி இருக்குது. ஒரு காஃபி கொடுக்க லீலா பேலஸுக்கு போய் 500 கொடுத்து ஒரு காஃபி குடிக்கிறேன். திமிரு. நான் பேச உங்களுக்கு அப்படி கேட்கலாம், பட் அது எல்லாமே உள்ள இருக்கிற வலியும், அந்த வலி அப்படியே உணர்வாக மாறி என் முன்னாடி யார் வந்து நின்னாலும் என்னால் முடியும்னா உங்களால் முடியும்.